அண்மை செய்தி. தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போக வாய்ப்பு என தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், வணக்கம். தமிழகத்தை பொறுத்தவரை மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் எண்ணெயிலிருந்து கோடை விடுமுறையானது ஸ்டார்ட் ஆகுது. முழு விவரம். வணக்கம். தமிழகத்தில் இந்த பள்ளி பொதுத் தேர்வுகளுக்கு பிறகு மாணவர்களுக்கு மே மாதம் முழுவதும் கோடை விடுமுறை அறிவிக்கப்படுகிறது. ஆரம்ப மற்றும் நடுநிலை பள்ளி மாணவர்களுக்கு ஏப்ரல் கடைசி வாரம் வரை பள்ளிகள் இருக்கின்றன. எனவே மே மாதத்தில் அவர்களுக்கு முழுமையாக விடுமுறை அறிவிக்கப்படுகிறது. பொது 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு முடிந்தவுடன் அவர்களுக்கான விடுமுறையும் துவங்கி விடுகிறது. பொதுவாக இந்த கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் 1ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிகள் திறக்கப்படுவது வழக்கம். அதன்படி வரக்கூடிய ஜூன் 1ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது. எனவே சனி ஞாயிறு தவிர்த்து 3ஆம் தேதி பள்ளிகளை திறப்பதற்கு பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டிருந்தது. ஆனால் தற்போது மக்களவை தேர்தலுக்கான தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. எனவே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக பள்ளிகளை திறப்பது சரியாக இருக்காது என்பது கல்வித்துறையுடைய கருத்துக்களாக தற்போது வெளியாகி இருக்கின்றன. எனவே வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு மறுநாள் 5ஆம் தேதி பள்ளிகளை திறப்பதற்கு முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பெரும்பாலும் வாக்கு எண்ணிக்கை என்பது கல்லூரிகளில் நடைபெறுகின்றன என்றாலும் கூட வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு மறுநாள் பள்ளிகளை துவக்குவது குறித்து ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு பின்னர் வெளியிடப்படும் என்ற தகவல்களையும் பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தகவல்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.